Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு எங்க பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நாக சைதன்யா and சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தெலுங்குல ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. and அந்த படத்தோட ஒரு அப்டேட் தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு 3-4 days இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பாட்டோடைய ஒரு போர்ஷன் நான் வந்து எதுல ஒன்று கேட்டேன். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டோடைய விஷயங்களை தேடி பார்க்கும்போது இது ஒரு தெலுங்கு ஃபில்ம் அண்ட் இந்த படத்தில் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் டிஎஸ்பி ஒரு மியூசிக்கல்ல ஜாவித் அலி பாடியிருக்காங்க ஒரு பாட்டை. அண்ட் அந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா உஜித் அலி. எனக்கு இவங்களோட காம்போ ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இவங்க வந்து தெலுங்குல நிறைய நல்ல ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் உப்பென்ற ஒரு படம் வந்துருச்சு இல்லை. ஸோ அதில் ஒரு பாட்டு ஒன்று இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கம்போசிஷனில் நம்ம ஜாவித் அலி பாடியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு பாட்டு எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுவே அப்படி இருந்துச்சு. இந்த பாட்டுக்கான எதிர்பார்ப்பு நிறைய பேர் இல்லாமே பாட்டு கேட்டு நல்ல ஒரு ட்ரெண்டில் போய்கிட்டு ஒரு பாட்டு லைக் கரண்ட்லி. ஸோ அதுதான் நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறதான வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதையும் தான் இந்த பாட்டோட எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். பாட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. ஸோ தட்ஸ் இட். வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் நீங்களும் வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டு கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் மற்ற என்னோட டீட்டெயிலாக பேசிக்கிறேன். பாருங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். சாங் ஆரம்பிச்சிடலாமா? ஹியர் வி கோ. ஓ, natural beauty, Sai Pallavi. அதே ஃபீல் தான். ஓப்பன் ஃபீல் ஒன். చుట్టిన చంద్రుడిలా చీకటి కమ్మెను నీ కబురందకనాలోకం సుడిగాలిలో పడి లేచే పడవల్. Javid Ali is some sort of, oh my god, his voice. நல்லா இருக்கு. இந்த ஒரு போர்ஷன் நான் கேட்டேன். அதுக்கு வந்து முடிவு பண்ணி பாட்டு போனோம். இந்த வயலின் போர்ஷனோட ராக்ஸ்டார் டிஎஸ்பி. నీరులేని చేపల్లే తారలేని నింగల్లే జీవమేది నాలోనా నువ్వు మాటలాడందే మళ్ళీ అళకొస్తానే కాళ్ళ ఏళ్ళ పడతానే లెంపలేసుకుంటానే ఇంక నిన్ను ఇడిపోనే ఉప్పు నీటి ముప్పుని కూడా గొప్పగా దాటే కట్టునే నీ కంటి నీటికి మాత్రం కొట్టుకుపోతానే నీకోసం వేచుందే నా ప్రాణం. ఓ బుజ్జి తల్లి నా కోసం ఓ మాటైనా మాట్లాడే నా బుజ్జి తల్లి. Javid Ali streaming lyricist. நல்லா இருக்கு இவங்களுடைய காம்போட. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நினைக்கிறேன். ఎన్ని నాళ్ళ మన దూరం తీయనైన ఓ విరహం చేదులాగా మారిందే అందిరాక నీగారం. దేన్ని కాను బియ్యాలే ఎంత బుజ్జగించాలే పెట్టు నువ్వు తెంచేలా లంచమేంటి కావాలే కాలివాన జాడేలేదే రవ్వంతైనా నా చుట్టూ అయినా మునిగిపోతున్నానే దారే చూపెట్టు నీకోసం వేచుందే నా ప్రాణం. ఓ బుజ్జి తల్లి నా కోసం ఓ మాటైనా మాట్లాడే నా బుజ్జి తల్లి.
I fell in love. Goosebumps வருங்க அந்த ஒரு இருக்கு. DSP into another universe. So a birthday okay, Thandal Raju released by 7th of February releasing that. Okay, we done the song and credits of Telugu, but he says Telugu. ஒரு வெளியே பாட்டை பார்த்து முடிச்சிடும். இந்த ஒரு வயலின் போர்ஷன் தாங்க நான் வந்து கேட்டு ரொம்ப எனக்கு இந்த கூஸ் பம்ப்ஸ் வந்தது காரணம். அது என்னமோ தெரியல, ரொம்ப அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அவங்க வந்து நினைக்கிறேன் நம்ம நாக சைத்தன்யா வந்து கப்பல் லைக் ஒர்க் பண்ண மாதிரியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் இருக்குல்ல. ஸோ அவர் ரொம்ப நாள் தள்ளி இருக்காரு, ஒரு மாதம் கழிச்சு அவங்க கேலண்டரில் மார்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ சாங்லேயே நமக்கு ஒரு குட்டியான ஒரு லைக் க்ளூ கொடுத்துருக்காங்க இந்த சாங்கோட சீக்வன்ஸில். அண்ட் ரெண்டு பேரும் அந்த ஏக்கத்தில் வர அந்த ஒரு காதல், அண்ட் அந்த காதல் வந்து நம்ம நாக சைத்தன்யா தான் அதை வந்து வெளிப்படுத்துறாரு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறது ரெண்டு பேரும் நடிச்சு லைக் தெலுங்குல நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும்போது. அந்த வயலின் போர்ஷன் தான் ஹைலைட். அண்ட் லைக் டிஎஸ்பியில் இப்போ புஷ்பாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, கங்குவாவை பற்றி பேசுறீங்க, பட் நோ ஒன் டென்ட் ஸ்பீக் அபவுட் திஸ் பர்டிகுலர் சாங். அது எல்லாருமே அவருடைய அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு, ஈவன் நானுமே அதை சொல்ல விரும்புகிறேன். நானும் அன்னைக்கு அந்த கிசிக் சாங்க்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், டிஎஸ்பி வந்து லைக் ஆவரேஜாக பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ லைக் கற்று கேட்கும்போது லைக் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாட்டு ஸ்பெசிஃபிக்கலாக ஒரு லவ் ட்ராக்னால ஜாவிட் அலியோட காம்போ வரும்போது இட்ஸ் சார்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வைப் அண்ட் நல்ல ஒரு ஃபீல் ஒன்று தருது. இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரீஸான ட்ராக். அண்ட் உப்பெண்ணை தான் ஞாபகம், உப்பெண்ணை படத்துலேயே லைக் இதே தான் நிக்கல்லி நிசமுத்திரம்ன்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது ஜாவிட் அலி அண்ட் டிஎஸ்பியோடைய காம்போல வந்த ஒரு பாட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பாட்டிலே அவ்வளோ ஒரு இதுன்னு தந்திருப்பாங்க. ஸோ அதை நான் இதுலேயும் ஃபீல் பண்ணேன். பட் என்ன சொல்கிறது, அதே மாதிரியான சீன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அதில் கடல் அந்த விஷயம்லாம் அதில் இருக்குல்ல. ஸோ இதுவும் அதுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக தான் இருக்குது. ஸோ அதுதான். அண்ட் எனிவேஸ் இந்த பாட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டதுக்கு பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி வர தெலுங்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப தெரியல, ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீல் குட் சாங்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் இந்த மாதிரி பாட்டு. அண்டு அதுதான் இந்த பாட்டு ரொம்ப நாள் கேட்கும்போது அது ஏன் சில சாங்ஸ் தெலுங்குலேனா லைக் அந்த மொழியிலே கேட்டால் தான் அந்த பாட்டோடைய அந்த ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் ஒன்று வரும். இப்போ தமிழில் அந்த பாட்டு தமிழில் வரதான் தமிழில் தான் கேட்க முடியும். அதே மாதிரி தெலுங்குல அந்த டப்பிங் பண்ணியிருந்தால் அது வந்து கேட்க ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பாட்டில் தெலுங்குல வந்தனால கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. லைக் இசைக்கும் நான் லைக் தெலுங்குல தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் தமிழும் அடுத்து பண்ணுவேன் இந்த இதுக்கப்புறம். ஸோ அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்ல வர இருந்த விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த பாட்டோட விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் சாய் பல்லவி பற்றி சொல்லும் போது இப்போ அமரனுக்கு அப்புறம் ஷி ஹாஸ் ஸ்டக் இன் மை ஹார்ட் டூ. ஸோ அவங்க வந்து என்னமோ தெரியல, ஒரு ஹீரோயினா சொல்கிறேன், பார்க்கும்போது அவங்களோட இந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்க்ரீனில் இவங்க அப்படி வந்துட்டாங்கன்னா அந்த ஓவர் மேக்கப் ஓவர் ஷேடோவிங் கேரக்டர்ஸ்க்கு அந்த நேச்சுரலான ரோல். அண்ட் இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரலான ஒரு இதில் இருக்காங்க, பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இவங்களுடைய ப்ரெசன்ஸும் அந்த பாட்டுக்கும் இருக்க தான் ரெண்டுமே சூட் லைக் இட் பச்சஸ் அப் ஈஸிலி. ஸோ அதை நான் சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ அவ்வளோதான். டிஎஸ்பி ஒன்ஸ் அகெயின் டன் யூர் ஜாப் வெரி வெல். ஸோ கங்குவா எவ்வளோ சாங்க்கு அப்புறம் புஷ்பால கிசிக்கு அப்புறம் அண்ட் திஸ். ஸோ பேக் டு பேக் நீங்கள் நிறைய சாங்ஸ் கொடுத்து தான் இருக்கீங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி அதர் சாங்ஸ். இந்த பாட்டில் மேபி வந்து அதுக்கு பண்ணுவேன். அண்ட் நீங்களும் உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் சொல்லிவிட்டுங்க. இதோட இப்போ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் அதை அதே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். என்னோட புதிய வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.